குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கோயம்பேடு பகுதியில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவரின் மகனுக்கு சொந்தமான வீடு உள்ளது. அவர் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருவதால் இந்த வீட்டை இலங்கையைச் சேர்ந்த நிர்மலா என்பவருக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார். நிர்மலாவும் அந்த வீட்டை தனது கெஸ்ட் ஹவுஸாக பயன்படுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீட்டில் பாலியல் தொழில் நடப்பதாக கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் மாறுவேடத்தில் அந்த வீட்டை கண்காணித்தனர். அப்போது வெளிநாடுகளைச் சேர்ந்த சில பெண்கள் அங்கு தங்கியிருப்பதும் அந்த வீட்டுக்கு சிலர் வந்து செல்வதும் தெரிய வந்தது. இந்த தகவல்கள் உயரதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து உடனடியாக அந்த வீட்டில் சோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சிக்னல் கிடைத்தவுடன் கோயம்பேடு காவல் நிலைய போலீசார் உடனடியாக அந்த வீட்டிற்குள் இறங்கி சோதனை நடத்திய போது அங்கு பாலியல் தொழில் நடப்பது உறுதி செய்யப்பட்டது. அங்கிருந்தவர்களிடம் போலீஸ் நடத்திய விசாரணையில் இந்த பாலியல் தொழிலுக்காக லோகாண்டோ எனப்படும் செல்போன் செயலி பயன்படுத்தப்படுகிறது. இந்த செயலி மூலம் நிர்மலாவின் வாடகை வீட்டுக்கு வருபவர்கள் அங்கு தங்கியிருக்கும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பெண்களுடன் பாலியல் உறவில் ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த வீட்டிலிருந்து 40 கிராம் கஞ்சா பொட்டலம், போதைப் பொருட்கள், 15 செல்போன்கள், கார்கள், பைக்குகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்த வீட்டில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 9 பெண்களையும் அவர்களை சந்திக்க வந்த 3 ஆண்களையும் கைது செய்தனர். பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.